எடப்பாடி பழனிசாமி வாகனத்தில் சோதனைகள் செய்யும் பொழுது கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக ராமநாதபுரத்திற்கு செல்லும் வழியில் அங்கு பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்திலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 25 லட்சம் இருந்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் வாகனத்தை சோதனை செய்து தற்பொழுது விசாரணையின் முடிவிற்கு பிறகுதான் அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படும் என்று பறக்கும்படை தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுவது எல்லோருக்கும் தெரியும். இதற்கு நேர் எதிராக அதிமுகவின் வேட்பாளரை வெற்றியடைவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்து வருவதும் அவர்களுக்கு பணங்களை கொடுப்பதற்காகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படுவதாக தற்பொழுது ரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகி என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல சதித்திட்டங்களை தீட்டிதான் பொதுச் செயலாளராக தற்பொழுது வந்திருக்கிறார் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவின் வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் கூட வெற்றியடைய மாட்டார்கள் என்றும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் அனைத்திலும் தோல்விதான். இந்த முறை மற்றும் வெற்றி அடைவது மிக கடினம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி. மேலும் ஆட்சி அமைத்த மறுநொடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளுக்கும் வச்சு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் பாஜகவினர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கொடநாடு வழக்காக இருக்கட்டும் டெண்டர் ஊழல் முறைகேடாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது செய்த அனைத்து பித்தலாட்டங்களுக்கும் ஆதாரத்துடன் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்களது வாக்குகளை கூறுங்கள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க உதவும், அதிமுகவை மீட்டெடுக்க உதவும், நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறால் இந்த தவறை நீங்களும் செய்துவிடாதீர்கள், ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலா சின்னத்தில் ஓட்டு போடுங்கள், பல ஓபிஎஸ் இருக்கலாம் ஆனால் உண்மையான அம்மாவின் விசுவாசி நமது ஓபிஎஸ் அவர்கள்தான் என்றும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தான் என்றும் அவரது சின்னம் பலா சின்னம் என்றும் பிரச்சாரம் நேற்று செய்துள்ளார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களை மறைமுகமாக 5 பன்னீர்செல்வம் அவர்களை மறைமுகமாக ஆதரிப்பதற்காக பணத்தை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தபொழுதுதான் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.